சுகன்யா எங்க வீட்ல தனியா இருக்க ராஜி மீனாவும் தனியா பேசிக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க தனியா அந்த ரூமுக்கு வாசல் நின்னுகிட்டு. அப்போ ராஜி மீனா கிட்ட சொல்றாங்க, இப்ப தங்கமயில் அக்கா நம்ம கிட்ட சரியா பேசுறது கூட இல்லைன்னு சொல்ல, அதுக்கு மீனாவும் ஆமா ராஜி நானும் கவனிச்சேன். தங்கமயில் அக்கா இப்பெல்லாம் நம்ம கிட்ட சரியா பேசுறது இல்லை. ஏன்னா வேலைக்கு போற டென்ஷன்ல இருப்பாங்களோ என்னவோ. ஆனாலும் அவங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கலன்றது அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனா வீட்டுல இருக்க யாரும் அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல சொல்ல. ஓ, இதை வேற ஓடிட்டு இருக்கான்னு அங்க சுகன்யா பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்க ராஜி சொல்றாங்க, நம்மள மாதிரி இல்ல தங்கமயில் அக்கா. அவங்களுக்கு வீட்டுல இருக்கதான் விருப்பம். ஆனா இங்க மாமாவுடைய கண்டிஷனாலையும் எல்லாரும் நம்ம வேலைக்கு போறோன்றதுனாலையும் இங்க அதுக்காக தான் தங்கமயில் அக்காவை வெளியில வேலைக்கும் அனுப்புறாங்க. நம்ம சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. விருப்பப்பட்டா நம்ம விருப்பப்பட்ட மாதிரி மத்தவங்க நடக்க மாட்டாங்களே. மாமா என்ன நினைக்கிறாங்களோ அது போலதானே நடக்கணும்னு அவங்களும் நினைக்கிறாங்கன்னு சொல்ல. அட விடுராஜி, இந்த பிரச்சனையில நம்ம எப்படி அவங்க கிட்ட போய் பேச முடியும்? எது என்னவோ அது மாமா எடுக்கிற முடிவுதான்னு இங்க சொல்லவும் செய்றாங்க. இதை கேட்டுட்டு எங்க ராஜியும், அட ஆமாக்கா, ஏற்கனவே தங்கமயில் அக்கா பத்தின ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு போனது. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க ரொம்பவே சைலண்டாகவும் ரொம்ப நார்மலாகவும் இருக்க ஆரம்பிச்சாங்க. திரும்ப பார்த்தா இந்த வேலை விஷயத்துல அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்கக்கா அப்படின்னு சொல்ல. நானும் அதே தான். ஒருவேளை நகை பிரச்சனை மாதிரி இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? தனக்கு போட்ட நகையெல்லாம் தங்குன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி இந்த படிப்பு விஷயமும் கூட பொய்யா இருக்குமோன்னு எனக்கு அடிக்கடி தோணுது ராஜுன்னு சொல்ல. அக்கா, படிப்பு விஷயத்துல எப்படிக்கா பொய் சொல்ல முடியும்? சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து தானே இப்போ வேலைக்கும் சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ராஜி. இருந்தாலும் அக்கா அடிக்கடி டென்ஷன் ஆகிற பார்த்தபோது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா இப்போ அவங்க வேலைக்கு போறதுனால எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. என்னது? அப்போ இந்த தங்கமயில் வீட்டுக்கு போட்டு வந்த அத்தை நகையும் போலி நகையா அப்படின்னு இங்க சுகன்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. சுகன்யா அதை கேட்டு ஒரு ஓரமா நின்றுட்டே இருக்காங்க. மீனாவு ராஜி பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவும் செய்து. தங்கமயில் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எப்படி அவகிட்ட பேசி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரதுன்றத பார்க்கலாம். இனி இந்த வீட்டுல நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் தங்கமயில வச்சு மட்டுமே தான் செய்யணும். பாக்குறவங்களுக்கு தங்கமயில் தான் அந்த தப்பை பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா இதுக்கு பின்னாடி நான் தான் இது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க எங்க சுகன்யாவும். சுகன்யாவுக்கு எங்க தங்கமயில் தனக்கு ஒரு கையாளா கிடைச்சிட்டான் ஒரு சந்தோஷத்துல இறந்துகிட்டு இருக்க நேரத்துல தங்கமயில் வீட்டுக்கு வந்து டயர்டா உட்கார்றாங்க. அப்போதான் இந்த சுகன்யா என்ன பண்றாங்க, ஓடி போய் டீ போட்டு கொண்டு வந்து, என்ன மயிலு இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன், அவ்வளவு வேலையா என்ன உனக்கு ஆபீஸ்லன்னு சொல்லி கேட்க. ஆமாத்த அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. ஆமா சித்தி அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க. சரி சரி, நீ போய் இப்படியே உட்கார்ந்துருக்காம கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட தங்கமயில் உள்ள போயிட்டு வெளியே வராங்க. என்ன இப்போ டீ குடிச்சு தலைவலி எல்லாம் சரியாயிடுச்சான்னு தங்கமயில பார்த்து சுகன்யா கேட்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சித்தின்னு சொல்லிட்டு எங்க தங்கமயில் இருக்க. ஆமா, வீட்டுல எங்க யாரையும் காணுன்னு சொல்லி கேக்குறாங்க. மீனாவும் ராஜியும் இப்பதான் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எங்க போனாங்கன்னு நானும் கவனிக்கல. அத்தையும் எங்க மேல மாடியில எல்லாம் துணி கடை போயிருப்பாங்க, தான் எடுக்க போயிருப்பாங்கன்னு சொல்ல. சரிவா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லி இங்க தங்கமயில கூப்பிடுறாங்க சுகன்யா. என்ன ஏதுன்னு புரியாம தங்கமயில பின்னாடியே போக சுகன்யா தனியா கூட்டிட்டு போய் நின்றுட்டே இருக்காங்க. என்ன சித்தி, ஏதோ விஷயம் பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சுகன்யாவை பார்த்து தங்கமயில் கேட்க. சுகன்யா பார்த்துட்டே இருக்காங்க. இது தங்கமயிலுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. நம்மளை பத்தின விஷயம், நம்ம ஹோட்டல்ல வேலை பார்க்குற விஷயம் எதுவும் இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சோ, அதனால்தான் இவங்க இப்படி பாக்குறாங்களோன்னு நினைச்சு தவிச்சு போய் பார்த்துட்டே இருக்காங்க. உன்னை பத்தின ஒரு உண்மையான விஷயம் எனக்கு காதுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்ல. என்ன விஷயம்னு சொல்லி இங்க கேட்கவும் செய்றாங்க. அது ஒன்றும் இல்லை மயிலு. ஆமா, உன் கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல எத்தனை பவுன் நகை போட்டாங்கன்னு சொல்லி கேட்க. அட சொல்லுமா, நான் என்னத்த பண்ண போறேன், அந்த நகையின நான் எடுத்துட்டு ஓடவா போறேன்னு சுகன்யா சொல்ல. 80 பவுன் நகை அப்படின்னு சொல்றாங்க ஒரு உறுத்தலோட. 80 பவுன் நகையும் எங்க தங்கமா, இல்ல 80 பவுன் நகையும் எங்க கவரிங்கா அப்படின்னு சொல்ல. எங்க தங்கமயிலுக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து அப்படின்னு தயக்கத்தோட நிக்க, இங்க பாரு, நீ என்கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி அதை பூசி முழுகலான்னு பார்க்காத. உன்னை பத்தின எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்பதான் ராஜமீனா மூலமா அந்த விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போட்டுட்டு வந்த அத்தனை நகையும் போலின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல. ஐயோ சித்தி, இந்த விஷயத்த வீட்டுல வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. முக்கியமா என் புருஷனுக்கோ இல்ல மாமனாருக்கோ தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி எங்க தங்கமே அழுகுறாங்க. சரி சரி, அழுகாத அழுகாத. ஆமா, இந்த விஷயத்த ராஜிகிட்டையும் மீனா கிட்டையும் சொல்ல வேணான்னு தானே சொல்லினேன் அப்படின்னு சொல்ல. ஆமா சித்தி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்க இந்த விஷயத்த என்கிட்டே வந்து சொன்னாங்க. அப்பவே தெரியல அவங்கள பத்தின என்னன்னு. என் மூலமா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வரணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த நான் போய் சொல்லுவேனா? இந்த வீட்டுல யார் எப்படிப்பட்டவங்கன்னு இனிமேலாவது தெரிஞ்சுக்கோ. நீ சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க 2 பேரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நானே இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது, என்கிட்ட எதுக்காக இந்த விஷயத்த சொல்லணும்? பாத்தியா, இந்த வீட்டுல நீ சந்தோஷமா வாழக்கூடாது.
அதனாலதான் அவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. நீ கொஞ்சம் அவங்க கிட்ட உஷாராவே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட தங்கமயில் அப்படியே வேர்க்க விறுவிறுக்க அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு உள்ள போறத இங்க பின்னாடி நின்று சுகன்யா ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, இந்த சுகன்யா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க தங்கமயிலும் போயிட்டே இருக்காங்க. தங்கமயில் உள்ள போய் ரொம்ப அழுகுறாங்க. இந்த மீனா மேலே ராஜி மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், 2 பேரும் அந்த விஷயத்த சொல்ல மாட்டோம்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு பின்ன எதுக்காக இந்த விஷயத்த பத்தி இங்க சுகன்யாட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் செய்றாங்க. ரொம்ப கவலைப்பட்டு அழுகவும் செய்றாங்க. ஆனாலும் இத இங்க சுகன்யா கேட்க வேண்டாம்னு சொன்னாலும் தங்கமயிலால கேட்காம இருக்க முடியல. இங்க சுகன்யா அந்த எதிர்த்த வீட்டுக்கு வடிவ வீட்டுக்கு போன நேரத்துல எங்க தங்கமயில் என்ன பண்றாங்க, நேரா மாடிக்கு வேகமா போறாங்க. அங்க மாடியில சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க எங்க ராஜியையும் அங்க மீனாவையும் பாக்குறாங்க. வாங்கக்கா, எப்பக்கா வந்தீங்க? உங்களுக்காக காலைல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், நீங்க வரவே இல்லை. சரி, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக மேல மாடிக்கு வந்தோம்னு சொல்ல, போதும் மீனா, போதும் ராஜி, உங்க நடிப்பெல்லாம் நிறுத்துங்க. என் மேல அன்பா அக்கறையா இருக்கிற மாதிரி நீங்க நடிச்சது எல்லாமே போதும்னு சொல்ல, என்னக்கா ஆச்சு, இப்ப எதுக்காக கோவப்படுறீங்கன்னு சொல்ல, என்னை பத்தின விஷயத்த நீங்க எதுக்காக அங்க சுகன்யாத்தை சித்திக்கிட்ட சொன்னீங்க சொல்ல, உங்களை பத்தின விஷயத்தையா, நாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அட நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, அதை இப்பதான் அவங்க என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லவும் செய்றாங்க. அட என்ன மயிலக்கா, நாங்க உங்களை பத்தி என்ன பேச போறோம், எதுக்காக இப்படி புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ராஜி கேட்க, அதுக்கு மீனாவும் சொல்றாங்க, என்னன்னு தெளிவா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் தங்கமயில் சொல்றாங்க, நகை விஷயத்தை பத்தி மொத்த உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க தான் அதை அவங்க கிட்ட சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க. நீங்க எதுக்காக இந்த விஷயத்த அவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்ய, நீங்க பாருங்கக்கா, நாங்க கொடுத்த வாக்கையும் சத்தியத்தையும் நாங்க மறந்த பாடல, நாங்க மறக்கவும் இல்லை. நாங்க 2 பேரும் யதார்த்தமா ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த இந்த விஷயத்த அப்போ இங்க சுகன்யா சித்தி கேட்டிருக்காங்க. அதை தான் உங்க இப்படி கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, அவங்க எதுக்காக இப்படி தப்பா சொல்லணும்கான்னு எங்க ராஜி மீனாவை பத்தி கேட்க, அதான் எனக்கும் புரியல. ஒருவேளை நம்ம 3 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக கூட அவங்க இப்படி சொல்லியிருக்கலாம்ல. ஆரம்ப நாட்கள்லேருந்தே அவங்க சரியில்லை ராஜி அப்படின்னு மீனாவும் சொல்ல, என்ன சொல்றீங்க 2 பேரும்னு தங்கமயில கேட்க, அட ஆமா தங்கமயிலக்கா, அவங்க வந்ததுலேருந்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நம்ம சித்தப்பாவுடைய முகமும் சரியில்லை. அடிக்கடி அவங்க ஏதோ நைட்டு பிரச்சனை பண்றாங்கன்னு மட்டும் தோணுது. அன்னைக்கு சரவணன் மாமா கூட நேரில் கேட்டதான் செந்தில் வீட்டில் சொல்லிட்டு இருந்தான். அப்படி பார்த்தா அவங்க ஏதோ பிரச்சனையை பண்ணிட்டே இருக்காங்கன்னு தான் தோணுது. இப்போ கூட நம்மளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு டிராமாவை உங்ககிட்ட போட்டிருக்காங்க. அப்படி சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க கேட்பீங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க தங்கமேலு, என்ன ராஜி, என்ன மீனா 2 பேரும் சொல்றீங்க? அப்போ நீங்க போய், ஐயோ அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நாங்க உங்ககிட்ட சொன்னதோட சரி, அதுக்கு பிறகு இந்த விஷயத்த பத்தி வீட்டுல பேசக்கூடாது முடிவெடுத்து தானே நாங்க இருக்கோம். உங்களுக்கு வேலைக்கு போக விருப்பம்லாம், அப்படி இருக்கப்போ எதுக்காக கட்டாயப்படுத்தி வேலைக்கு அனுப்புறாங்கன்னு ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ யதார்த்தமா இந்த நகை விஷயம் வந்தது. அப்போ அதை வேணும்னே காதல வாங்கிட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. எங்க மேலதாக்கா தப்பு இருக்கு. நாங்க இந்த விஷயத்த பத்தி வீட்டுல பேசியிருக்க கூடாது. இத்தனை நாளா அமைதியா இருந்தோம். ஆனா வீட்டுல சுகன்யா இருக்கிறது தெரியாம நாங்க இப்படி இதை பேசிட்டோம்னு சொல்லி இங்க மன்னிப்பும் கேட்கறாங்க மீனாவும் ராஜியும். ஆனா அதுக்காக இதை இதோட விடக்கூடாது. ஒருவேளை இந்த விஷயத்தை அடுத்து மாமா காதுக்கு கொண்டு போய் அதை செஞ்சதும் நாங்க தான்ற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. பிறகு பிரச்சனையில சிக்கிக்க போறது நீங்க தான். அதுக்கு முன்னாடி நம்ம இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி மீனா சொல்ல, நம்ம என்னக்கா பண்ண போறோம்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு மீனா கேட்க, அதுக்கு எங்க ராஜியும் அங்க தங்கமயிலும் அதோ எங்க எங்க வீட்டில தான் இருக்காங்கன்னு ராஜி சொல்றாங்க. ஆமா, அவங்க அங்கதான் இருக்காங்கன்னு சொல்ல, சரி வாங்க நம்ம கீழே போகலாம். ராஜி, நீ வாசல்ல நில்லு. எங்க தங்கமயில் எங்க எங்க டோர் கிட்ட நில்லுங்க, நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் என்ன பண்றாங்க, அந்த சுகன்யா தங்கி இந்த ரூம்ல சுகன்யாவுடைய பேக்கை எடுத்து பாக்குறாங்க. அவங்கள பத்தின ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் யாரும் பார்க்கல. அப்படி என்னதான் குடும்பம் அது? திடீர்னு ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பத்துல அந்த பொண்ணு எப்படி வாழுதுன்னு ஒரு அம்மா அப்பாவால யோசிக்காமலா இருக்க முடியும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் இங்க தங்கமேலுடைய அம்மாவும் அப்பாவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன் அம்மா அப்பாவும் இனிமே வர ஆரம்பிச்சிருவாங்க. ராஜியை எதிர்த்த வீட்டுல இருந்தே அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா சுகன்யா சித்திக்கு அப்படி எதுவுமே நடக்கல. அவங்க வாயும் அதிகம்னு நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இனி அப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது நினைச்சு எங்க மீனாவா அந்த பேக்கை போய் கலரி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க ராஜி ஓடி வர, இங்க தங்கமேலும் சொல்றாங்க வரதான்னு சொல்லியிருந்தது. உடனே வெளியில ஓடி வந்துடுறாங்க. வெளியில ஹால்ல உட்காந்துருக்க சுகன்யா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு எங்க கிச்சனுக்குள்ள சமைக்கிறதுக்காக போகவும் செய்றாங்க. 3 பேர் முகமும் சரியில்லை. அப்போ எங்க தங்கமேலு நம்ம சொன்னதை வச்சு இங்க பிரச்சனை பண்ணியிருக்கான், நல்லாவே தெரியுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள போறாங்க. எனக்கா எதுவும் கிடைக்கலையான்னு ராஜி மீனாவை பத்தி கேட்க, கிடைச்சிருச்சுன்னு சொல்லவும் செய்றாங்க. ஆனா எனக்கு யாரு என்னெல்லாம் தெரியல, நீ வேணா பார்த்து சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. என்னக்கான்னு சொல்ல, இங்க வாங்க ரூம்க்குன்னு சொல்லி எங்க தங்கமயிலையும் ராஜியை கூட்டிட்டு மீனா ரூம்குள்ள போக, ரூம் கதவை சாத்திட்டு அங்க அந்த போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. ஆமா, இது இங்க சுகன்யா சித்தி, இது அவங்க அம்மா அப்பா. ஆமா, அவங்க அம்மா அப்பா கையில இருக்கிற இந்த குழந்தை
யாரு அப்படின்னு சொல்ல, ஆமாக்கா, நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் நானே இதை கவனிக்கிறேன். இந்த குழந்தை யார் குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொல்ல, தங்கமயில் சொல்றாங்க, இந்த சித்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதா சொன்னாங்களே, அவங்களுக்கு பிறந்த குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்ல, அக்கா, அப்படிதாக்கா எனக்கும் தோணுதுன்னு எங்க ராஜி சொல்றாங்க. மீனாவும் இதை கண்டுபிடிச்சிடுறாங்க, அவங்களுடைய முகச்சாயில தான் இந்த குழந்தை இருக்குன்னு. அப்போ அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு வர முடியாத காரணத்தினால தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் இது வரைக்கும் இந்த சுகன்யா சித்தியை வீட்டுக்கு வந்து பார்க்கலன்றத 3 பேருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம 3 பேரும் அப்படி என்ன ரகசியத்தை உள்ள போய் ரூமுக பூட்டிட்டு பேசுறாளுக, என்ன எதுன்னு தெரியலேன்னு ரூம் கதவுக்கு வெளியே வந்து ஒட்டு கேட்கவும் செய்றாங்க சுகன்யா. டக்குன்னு கதவை ஓப்பன் பண்றாங்க மீனா. அந்த நேரத்துல உள்ள வந்து விழுறாங்க சுகன்யா. என்ன சித்தி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டோருக்கு வெளியே அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லையே அப்படின்னு மடையடிச்சு பேசவும் செய்றாங்க. அப்ப அடுத்த நிமிஷமே கேக்குறாங்க, நீங்க தங்கமேலும் நீங்க என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, நான் சொன்னது பொய்யா இருந்தாலும் இவங்க பேசிக்கிட்டது எல்லாமே உண்மைதானன்னு எங்க சுகன்யா வேணும்னே மிரட்டவும் செய்ய, அப்போ இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி தான் அவனை முடிவு எடுத்துட்டீங்களா நீங்கன்னு கேட்குறாங்க. ஆமா, பின் இந்த விஷயத்த வீட்டில் சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி கேட்க, அப்போ உங்களை பத்தின விஷயத்தையும் நாங்கள் வீட்டில் சொல்ல வேண்டியது வரும், சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்க, என்ன பத்தின விஷயமா, என்ன பத்தின விஷயம், என்ன தெரியும் உங்களுக்குன்னு எங்க சுகன்யா கேட்க, போட்டோவை டக்குன்னு நீட்டுறாங்க எங்க ராஜி. அதை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க எங்க சுகன்யா. இந்த போட்டோ, இந்த போட்டோ அப்படின்னு வாயை திறந்த மாதிரி அப்படியே அதிர்ச்சியில் நிற்க, இந்த போட்டோவை உங்க ரூம்ல இருந்து தான் எடுத்தோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்தோம், இது உங்க குழந்தை தானே அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க சுகன்யாவுக்கு பேச்சு முச்சே இல்லை. இவ்வளோ பெரிய பொய் சொல்லிட்டு நீங்களே இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன பொய் தானே, அப்படி அங்கே தங்கமேல அக்கா சொன்னது ஒன்றும் இங்கே ஒன்றும் அது தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தானே. நான் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே குழந்தை இருக்கிறத மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் எங்களுக்கும் தோணுது. வர வர நீங்கள் சித்தப்பாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு தோணுதுன்னு சொல்ல, இல்லை அது வந்துன்னு எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. இந்த வீட்டில் இனி ரூம்லையா இருக்கட்டும் இல்லை ரூம்க்கு வெளியே இருக்கட்டும், சித்தப்பா சிரித்து சந்தோஷமாக இருக்கணும், அதை தான் நாங்கள் கண்ணால் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஒருவேளை சித்தப்பாவுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோ பற்றின உண்மை வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வரும். ஏற்கனவே உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இத்தனை வருஷமா நீங்கள் தனியாக இருந்திருக்கீங்க, இனிமேலும் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படணுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்போ தெரியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இன்னும் பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இதை அதுக்கப்புறம் இவங்களால எதிர்த்து கூட பேச முடியல சுகன்யாவில். வாராஜி, வா தங்கமேல போகலான்னு சொல்லி 3 பேரும் ரூமை விட்டு போக, இங்கே சுகன்யாவுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது இந்த குழந்தை பற்றின விஷயம். இதை மூடி மூடி மறைச்சோம், ஆனால் இந்த ஃபோட்டோ எப்படி ஏனோவுக்கு வந்ததுன்னு இங்கே ரொம்ப தவிச்சு போய் நிற்கிறாங்க. உடனே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ண, இல்லடி அந்த ஃபோட்டோ கல்யாணத்துக்கு முன்னாடி சரி அவளுக்கு எப்போவாவது ஞாபகம் வந்தால் பாப்பாலேண்டா எடுத்து வச்சேன்னு சொல்ல, என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கணுன்னே முடிவு பண்ணி தான் இந்த ஃபோட்டோவை என் பேக்கில் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அம்மாவை திட்டிட்டு கட் பண்ணிடுறாங்க. எங்கள் தங்கமேலையும் அங்கே அந்த ராஜி மீனான்னு 3 பேரை நினச்சி இவங்க ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் சக்திவேலுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதா இல்லை இவளுங்க கிட்டேருந்து நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதான்னு தெரியலேன்னு இப்போ 2 பக்கமுமே தவிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க சுகன்யாவும். சுகன்யாவில் இனி அடுத்த பதில் என்ன இருக்குன்னு தெரியல. தன் குழந்தை பத்தின விஷயம் தெரிஞ்சா இந்த வாழ்க்கையும் தன்னை விட்டு போயிடும். பழனிவேலு தன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ வந்த இடத்துலையும் பிறந்த இடத்துலையுமே ஒரு தகுதி இல்லாம போயிடும், மதிக்க கூட மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கணும்னா நம்ம வாயை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிறதா நல்லதுன்னு சுகன்யா யோசிக்கவும் செய்றாங்க. சுகன்யா இக்கட்டான சூழ்நிலை மாட்டி தவிக்கிறது பலருக்கும் இங்க சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.